Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ليس شيء أكرم على الله تعالى من الدعاء. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பின்பற்றிவாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தகைய ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார் என்றால், அந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தெல்ல தெளிவாக திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய பணபலமோ படைபலமோ அல்லது எதுவுமே உதவாத ஒரு நேரத்தில், அந்த நேரத்தில் மனிதன் தன்னுடைய இரண்டு கையேந்தி அல்லாஹ்வின் துஆ கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் என்ற ஒரு வாக்குறுதி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தின் மூலமா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நீங்க பார்க்கணுமா இல்லையா? துஆ பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வோம். நம்ம துஆ பற்றி பல ஜுமால பேசிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ் தஆலா துஆ பற்றி அல்லாஹ் தஆலா பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். துஆ எவ்வளவு முக்கியம்னு சொன்னா, ஒரு மனிதன் கலங்கி நிற்கக்கூடிய நேரத்துல எந்த ஆதரவும் இல்லாமல், யாருடைய உதவியும் நமக்கு பலன் தராமல், குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா உலக போர் முதல் உள்ளூர் ஃபித்னா வரைக்கும் ஒரு மனிதன் பாதிக்கப்படாத வச்சுங்க. எப்போ பாதிக்கப்பட்டாலும் சரி, கடைசியில தன்னுடைய இயலாமை என்று வரும்பொழுது தன்னை காக்கக்கூடிய ஒரு ரப்பு ஒருத்தவர் மேல இருக்கிறான்னு சொல்லி நம்பிக்கையில் இரண்டு கையேந்தி துவா கேட்கும் பொழுது அந்த துவாவுக்கு அல்லாஹ் தஆலா தனி இடத்தை அல்லாஹ் தஆலா தருகின்றான். துவா சாதாரணமானதல்ல. நீ பெரும்பாலும் பார்க்கும் பொழுது துவா கேட்கின்றார்கள் சர்வசாதாரணமாக எது துவா கேட்டு வைப்போ அல்லாஹ் தஆலா எப்போ கபூல் செய்தோம் என்று ஒரு தன்னிச்சையாக எப்போ அல்லாஹ் கபூல் செய்தா போதும் சொன்னா ஒரு அலட்சியமாக துவா கேட்பது என்பது மக்கள் மத்தியில வழங்கியாக இருக்கிறது. ஒரு சாரர் எப்படி சொன்னா, நான் ஏன் துவா கேட்கணும், அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியாத தேவை என்னன்றது அல்லாஹ்வுக்கு தெரியாதா, நான் ஏன் துவா கேட்கணும் என்று துவாவுடைய அந்த அடிச்சுவடே இல்லாமல், அந்த அடையாளம் இல்லாமல் வாழக்கூடிய சில மக்களும் நம்ம இருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதர் எப்படி தொழுகையை ஐவேளை தொழுவாரோ,
எப்படி ஆண்டுக்கு ஒரு முறை ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பாரோ, எப்படி தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சக்காத்தின் மூலமாக அதை மக்களுக்கு தந்து உதவுவாரோ, இது போல தன்னுடைய வாழ்நாள்ல துஆ செய்வதையும் யார் வலிமையாக ஆக்கி கொண்டார்களோ அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பார்வையில மிகவும் பாக்கியசாலிகள். நீங்க பெரும்பாலும் பார்க்கிறோம் துஆ என்பது இல்ல, துஆ குறைந்து விட்டது. அதுக்கு என்ன காரணம் சொல்லி நான் கடைசியில முடிவு பேசுறேன். ஆனா ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு துஆ என்பது ஏன் இல்ல, மக்கள் மத்தியில் எப்படி சொன்னா எதுக்கு துஆ கேட்கணும், ஆனா யாரும் துஆ கேட்டு இருக்கிறாங்க. சில பேர் எப்படி சொன்னா துஆ கேட்கறாங்க, அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன் துஆ கேட்கணும் என்று ஒரு சாரண துஆ கேட்பதை விடுவிக்கிறார்கள். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துஆ செய்யாம முடிக்க மாட்டாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் போது துஆவோட முடிப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த துஆ தான் அது மனிதனுடைய அந்த மனிதன் செய்யக்கூடிய காரியத்துக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்துல சில சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். சில சம்பவங்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய சம்பவங்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று வரிசையா அல்லாஹ் சொன்னா ஒரு சில ரசூல்மார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவங்க கேட்ட சில துஆக்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவங்க சில இக்கட்டான நிலைமை அவங்களுக்கு வந்தது. அல்லாஹ்வுடைய நபி தானே, அல்லாஹ் தஆலா விட்டுறாமா இல்லையா? ஆனா அல்லாஹ் என்ன செய்யல, நபியா இருந்து கூட அல்லாஹ் தஆலா அவன் சோதிக்காம விட்டது இல்ல. அந்த சோதனையுடைய பலன் தாங்காம, சோதனையுடைய அந்த பாதிப்பு தாங்காம என்ன செய்யறாங்க சொன்னா, கடைசியில அல்லாஹ்வுடைய துஆ கேட்பதன் மூலமாக தான் என்ன செஞ்சாங்க, தன் சோதனையை மீளாக தவிர என்ன துஆ இல்லாம அவங்க மீளவில்லை. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா நம்மள அடிக்கடி கேட்ட துஆ தான், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாஸிரீன். இந்த துஆ நம்ம அடிக்கடி துஆ ஓதுவோம். யார் கேட்ட துஆ இது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹவ்வா பூமியில இறங்கிய நேரத்துல தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ் துஆ கேக்குறாங்க. துஆ கேட்டது அல்லாஹ் தஆலா துஆ அல்லாஹ் தஆலா பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். என்ன துஆ அது? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய ரப்பே எங்களுடைய இறைவா, ஸலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே தீங்கு செய்து கொண்டோம். வைலம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீங்கள் மன்னிக்காமலோ அல்லது கிருபை செய்யாமல் விட்டுவிட்டால் லனகுனன்ன மினல் ஹாஸிரீன், நாங்கள் என்ன செய்வோம், நஷ்டமுடைய மக்கள் சேர்ந்து அந்த நபி ஆதர்சம் அவங்க துணைவிய ஹவ்வா செஞ்சாங்க, துஆ கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்தது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். துஆ தான் அவங்க காப்பாற்றியது, துஆ தான் அவங்க மன்னிப்புக்கான காரணமாக இருந்தது. அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கட்டத்துல எப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அல்லாஹ் எந்த ஊருக்கு அல்லாஹ் தாவத் அனுப்பினாலும் அந்த ஊரிலிருந்து வெளியேறிய சமயத்துல அல்லாஹ் தஆலாவோட அனுமதி பெற்றாங்க. ஒரு மீன் வயிற்றில் முழுகப்பட்டு அவங்க துன்பத்துக்கு ஆளான நேரத்துல அவங்க துஆ கேட்கிறாங்க. என்ன துஆ அது? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வேற ரப்பு கிடையாது, வேற இறைவன் இல்லை. சுப்ஹானக, நீதான் பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் செஞ்சேன்னு சொல்றாங்க. யாரு? யூனுஸ் துஆ கேட்டாங்க. அவங்க கேட்ட துஆ என்பது என்ன தெரியுமா? அவங்க மாட்டிக்கொண்டு துன்பம், என்ன துன்பம் அது? மீன் வயிற்றுல துன்பத்தை அவதிக்குள்ள ஒழுங்கு நல்லதை செஞ்சா அதை கேட்ட துஆவின் காரணமா அல்லாஹ் தஆலா வெளியேற்றியதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். நபி தானே எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. ஆனா கேட்டது என்ன? துஆவை கொண்டு தனது துன்பத்தை போக்கினார்கள். அதுக்கு அடுத்தபடியாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னா பெரிய சோதனை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சோதனை என்பது எப்படி சொன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க இல்லையா, ஆண் மக்கள் அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டான், பெண் மக்கள் அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டான், சொத்தெல்லாம் அல்லாஹ் தஆலா பறித்து கொண்டான், சோதிக்கிற அல்லாஹ் தஆலா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொன்னா, பெரிய நோயை அல்லாஹ் தஆலா தருகின்றான். உடல் ஃபுல்லா நோய் தான். அந்த நோயின் காரணம் என்ன சொன்னா, மக்கள் அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா, அவங்க அல்லாஹ்வுடைய இபாதத்தை விடவில்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி சொன்னா, நோயுடைய பாதிப்பு தாங்காம அல்லாஹ் துஆ கேக்குறாங்க, ரப்பி அன்னி மஸ்ஸனி குர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ஏன் இறைவா, அன்னி மஸ்ஸனி குர்ரு, எனக்கு நோய் பீடித்து விட்டது, பெரிய நோய் வந்துருச்சு.
அந்த ரஹ்மத்துர் ரஹீமீன், நீதான் ரஹ்மத் செய்வல மிக ரஹ்மத் செய்வது துவா கேக்குறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஒரு நீர் ஊற்றி அல்லாஹ் உருவாக்கி அது மூலமாக அல்லாஹ் தஆலா வந்து நோய் போக்கியதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். ஒரு நபி தான் துஆவின் மூலமாக தன் துன்பத்தை போக்கிக் கொண்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆ பாருங்க. அல்லாஹ் எப்படி சொன்னாங்க? கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொன்னா, தன்னுடைய தந்தையை விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சா, அவங்க கட்டத்துக்கு அல்லாஹ் அவங்களுடைய சகோதரர் மூலமாக அவங்க வந்து பிரிக்கப்படுறாங்க, குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுறாங்க, சிறுவராக இருக்கும்போது பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு கட்டத்துல வந்து எங்கேயும் விற்கப்பட்டு அழிஞ்சாக ஆக்கப்பட்டு அங்க வந்து பெரிய பாதிப்புகளாகி கடைசியில் வந்து சிறைக்கு சென்று ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி சொன்னா, அல்லாஹ் தஆலா வந்து ஒரு நாட்டுக்கு அதிபராக ஆன நேரத்துல அவங்க என்ன செய்றாங்க, எல்லாம் முடிஞ்சு கடைசியில் சொந்த வந்தாலும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து விட்டார். இப்ப அவங்க கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வ அல்லம்தனி மின் தஅவீலில் ஹதீஸ் ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்தி அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা. இது வந்து அல்லாஹ் தஆலா புகழ்வது. இந்த வார்த்தை என்ன? அவங்க கேக்குற, ரப்பி இறைவா கத் ஆதைதனி மினல் முல்கி, நீ வந்து பெரிய அரசாட்சி என்கிட்ட கொடுத்தாய், வ அல்லம்தனி மின் தஅவீலில் ஹதீஸ், கடவுளுக்கு வந்து விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்தாய், ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்தி, வான பூமியை படைத்தவளே, அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা, நீதான் துன்யா ஆகிரத் நீதான் பாதுகாவலன் சொன்னாங்க தெரியுமா? தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இது துஆ. என்ன துஆ கேட்டாங்க? முஸ்லிமாக மௌத்தாக்கு. கேட்டது யாரு? நபி. நபி முஸ்லிம், நபி வந்து அவங்க மௌத் முஸ்லிமா தான் இருக்கும். அவங்க கேட்டது என்ன? யாரா முஸ்லிமாக மௌத்தாக்கு வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், மறுமையில வந்து சாலிஹான மக்கள் சேர்த்து என்பதாக துஆ கேட்டதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் பின்பு என்ன சொன்னா துஆ இருக்கிறது. கடைசியில் ஒன்னே ஒன்று சொல்ல முடிக்கிறேன். நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சக்கரியா நபி வயது முதிர்ந்தது அல்லாஹ் நெசில் அவங்களுக்கு வந்து எந்த வித குழந்தை பாக்கியமும் அல்லாஹ் தரவே இல்லை. அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க? வயசாயிருச்சு, கிளவியா மாறிட்டாங்க. இவர் எந்த ஒரு வயசு எந்த ஒரு பலகீனம் சொன்னா, ரப்பி இன்னி மஹன் அஅது மின்னி வஸ்தஅல ராஷு சைப வல பக்கு பகியா. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். என்ன தெரியுமா? இன்னி மஹன் அஅது மின்னி, யா அல்லாஹ் என்னுடைய எலும்புகள் பலகீனமாகி விட்டன. ஜக்கரியா நபி கேட்ட துஆ என்ன? எலும்பெல்லாம் பலகீனமாயிருச்சு. யாரும் பிள்ளை இல்ல, வாரிசு இல்ல, அவருக்கு வாரிசு கிடையாது. அவங்க என்ன கேக்குறாங்க? யா அல்லாஹ் எலும்பெல்லாம் பலகீனமாயிருச்சு. எலும்பு பலகீனமா என்ன பலம் இருக்கும்? அந்த அளவுக்கு வந்து வயது முதிர்ந்து விட்டது. வஸ்தஅல ராஷு, முடி வந்து நரைத்து பழுத்து வெளுத்து விட்டது. அப்ப அந்த அளவுக்கு வயது முதிர்வு. இப்ப வந்து நரை என்பது சாதாரணமா வந்துருச்சு. அது அந்த நரை எப்படி சொன்னா, நரைத்து பழுத்து வெளுப்பது, அதாவது ரொம்ப ரொம்ப அதிகம் பழுத்து அப்படியே பின்ன ஆரம்பிச்சு முடியலாம். இது வந்து ரொம்ப வயது முதிர்ந்தாதான் அதெல்லாம் வரும். அந்த அளவுக்கு வயது முந்தி விட்டது. ஆனா என்ன செஞ்சாங்க? தன்னுடைய நம்பிக்கை விடல, அல்லாஹ் துஆ கேட்க விடல. என்ன சொன்னாங்க? ரப்பி லா ததர்னி ஃபர்தா, அல்லாஹ் தனியா விட்டுறாத. கடைசியில துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ் வாரிசுலாம் ஆக்கிற துஆ கேக்குறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? துஆ அல்லாஹ் கபூல் செய்தான். வயது முதிர்ந்த காலத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி அல்லாஹ் தஆலா மகனாக அல்லாஹ் தஆலா அளித்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இப்படி பார்த்தீங்க சொன்னா வரிசையாக சொல்லிக் கொண்டே போகலாம். எல்லாரும் துஆ கேட்டாங்க. எந்த அளவு துஆ கேட்டா சொன்னா, துஆ கேட்காம என்ன செய்யல, தன் துன்பத்தை போக்கிக் கொள்ளவில்லை. நல்லதுக்கும் துஆ கேட்டாங்க, கெட்டதுக்கும் துஆ கேட்டாங்க. கெட்டது நடந்துச்சு, அதுக்கு பாதுகாப்பு துஆ கேட்டாங்க. நல்லது நடக்க துஆ கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட. இப்ப எல்லாம் துஆ தான். அப்ப துஆ இல்லாம நபிமார் நசி அல்லாஹ் கிட்ட வந்து துஆ இல்லாம இல்ல. நீங்க எப்படி தெரியுமா? நீங்க நாம துஆ கேக்குறோம். எப்படி துஆ கேக்குறோம்? எப்படி துஆ கேக்குறோம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுறான், வேதுஊனா ரகபா வ ரஹபா. அந்த அனுபவ துஆ கேட்டாங்க இல்லையா? எப்படி துஆ கேட்டீமா? ரகபா வ ரஹபா, ரொம்ப வந்து ஆசையோட துஆ கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா வந்து துஆ அல்லாஹ் கபூல் செய்யணுமே என்ற ஆசைப்பட்டு துஆ கேட்டாங்க. வ ரஹபா, இப்படி சொன்னா வ ரஹபா, அதாவது அச்சத்தில் துஆ கேட்டாங்க. அச்சமும் இருந்தது, ஆசையும் இருந்தது துஆவல. அல்லாஹ் ரஹ்மதி மீது அச்சம், அல்லாஹ் ரஹ்மதி மீது ஆசை இருந்தது, அல்லாஹ்வுடைய அதாப் மீது அச்சம் இருந்தது. இப்படி துஆ கேட்டாங்க. நீங்க எப்படி துஆ கேக்குறோம்? துஆ ஓதுறோம், ஏதோ கடமைக்கு ஏதோ கேட்டுப்போம், அல்லாஹ் தஆலா எவ்வளவு நேரம் நல்லா பண்ணிட்டான், நமக்கு இப்ப தேவையும் இல்ல, சரி ஏதோ துஆ கேட்போம், ஏதோ ஆமீன் சொல்லுவோம், போயிட்டே இருப்போம். இந்த துஆ வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். ஏன் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யக்புல் துஆ மின் கல்பின் காஃபிரின், அதாவது அலட்சியமான உள்ளத்திலிருந்து வரக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். அலட்சியமான உள்ளம்,
நம்ம உள்ளத்துல வந்து எவ்வளவு ஈடுபாடோடு துவா கேட்கின்றோமோ அந்த துவா வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். இந்த ஈடுபாடு எப்போ வரும் என்று வரும்பொழுது அதுக்கு அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸில் வரக்கூடிய வசனத்தை அல்லாஹ் தஆலா செய்யறா. நம்ம உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா பாருங்க. அதாவது ஒரு மனுஷன் துவா கேட்கும்போது அந்த மனம் வந்து எப்படி உறுதி துவா கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் செய்யறா. ஒரு சம்பவத்தின் மூலமா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹரி, அவன்தான் உங்களை கடலிலும் கரையிலும் பயணிக்க வைக்கின்றான். அல்லாஹ் செய்யறான். கடலிலும் அல்லாஹ் பயணம் செய்ய வைக்கிறான், கரையிலும் அல்லாஹ் பயணம் செய்ய வைக்கிறான். நீங்க கப்பல்ல போனா அல்லாஹ் பயணம் செய்ய வைக்கிறான். நீங்க பைக்ல காலை விமானத்துல போனா அல்லாஹ் பயணம் நம்ம வந்து அந்த சபரம் நல்லா லேசாக்கலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹத்தா இதா குந்தும் ஃபில் ஃபுலுகி, நீங்க என்ன செய்யுங்க, கப்பல்ல போறீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க கப்பல்ல வந்து பயணம் செய்கின்றீர்கள். கப்பல்ல பயணம் செய்யும்போது எப்படி தெரியுமா, நான் சந்தோஷமா இருக்கீங்க, கப்பல்ல நான் ஜாலியா போயிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல எப்படி சொன்னா வஜரைன பிஹிம் ரீஹின் தய்யிபத்தின், அது மட்டும் இல்ல, கப்பல்ல பயணம் போகும்போது எப்படி சொன்னா நல்ல காற்று வருது, நல்ல காற்று. தென்றல் காற்று சொல்லுவாங்க, நல்ல குளுமையான காற்று வருது. காற்றை ரசிச்சுட்டு கப்பல்ல பயணம் பண்றாங்க. எந்த சொன்னா பரிஹூபிஹா, என்ன செஞ்சாங்க, இந்த பயணத்தை என்ஜாய் பண்றாங்க, சந்தோஷப்பட்டு பயணம் பண்றாங்க. அல்லாஹ் சொல்றான், கப்பலில நல்ல சந்தோஷமாக நல்ல குளிர்ந்த காற்றோடு கடலை ரசித்தபடி பயணம் பண்றாங்க, ஜாலியா பயணம் பண்றாங்க. இந்த நேரத்தில் எப்படி சொன்னா ஜாஅத்ஹா ரீஹுன் ஆசிஃபுன், திடீர்னு செய்து அந்த கப்பலை சுற்றி பெரும் சூறை காற்று வருது, சூறாவளி காற்று வருது. அதற்கு தென்றல் வீசி கொண்டிருந்தது. திடீர்னு செய்து கப்பல்ல சுற்றி சூறாவளி காற்று வருது. வஜாஹுல் மௌஜு மின் குல்லி மகானின், கப்பலை சுற்றி பெரும் அலை உண்டாகுது. இப்ப இந்த நேரத்துல எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்க மனநிலை வேற. என்ன செய்யறாங்க, நம்ம வந்து பெரும் பாக்கியசாலிகள், நம்ம என்ன செய்யறோம், கப்பல் வந்து பயணம் பண்ணணும்னு சொல்லி சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கடல் அலை பொங்கி கடல் வந்து கொந்தளித்து பெரிய சூறாவளி காற்று வந்த நேரத்துல கப்பல்ல வந்து பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகளுடைய கல்வி எப்படி இருக்கும், உள்ள எப்படி இருக்கும். அப்ப சொல்றாங்க, எப்படி தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், வதன்னு அன்னஹும் உஹீத பிஹிம், அவனே நினைச்சாங்க தெரியுமா, நம்ம இங்கே காலி, இங்கதான், இங்கே அல்லாஹ் வந்து அழிச்சுதான் போல இருக்கு, நம்ம இங்கிருந்து மீண்டு போக மாட்டோம் என்று கவலையோடு துக்கத்தோடு சஞ்சலத்தோடு என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் வந்து கப்பல்ல வந்து பயணம் பண்றாங்க. இந்த நேரத்துல வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். இப்ப அல்லாஹ் துஆ கேக்குறாங்க. துஆ எப்படி கேக்குறாங்க தெரியுமா, முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ் கிட்ட வந்து இக்லாஸான முறையில் துஆ கேக்குறாங்க. இப்ப இந்த இக்லாஸ் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது கப்பல்ல பயணம் பண்ணும்போது நல்லா வந்து நல்ல ஜாலியா இருக்கும்போது எந்த விஷயமா கண்ணு தெரியாதுங்க. ஆனா கடலை வந்து கொந்தளித்து அந்த கடலோட அந்த கொந்தளிப்பு நடுவில் மாட்டிக்கொள்ளும் பொழுது என்ன செய்வாங்க, அந்த கல்புக்குள்ள எந்த சிந்தனையும் வராது, பணத்தின் சிந்தனை வராது, பதவி சிந்தனை வராது, நம்முடைய சொந்த பத்த சிந்தனை வராது. என்ன ஆகும், இரண்டு கையில் அல்லாஹ் துஆ கேட்பாங்க, தஅவுல்லாஹ் முஃப்லிஸீன லஹுத்தீன், யா அல்லாஹ் நீ காப்பாற்று துஆ கேட்பாங்க. ஐ நஞ்சைதனா தபரை நஞ்சைதனா மின் ஹாதிஹி லனகுனன்ன மினஷ் ஷாக்கிரீன். நபி சொல்ல, யா அல்லாஹ் இந்த சூறாவளி காற்றிலிருந்து காப்பாற்றிடு, இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றி விடு, அவரை காப்பாற்றி விட்டால் லனகுனன்ன மினஷ் ஷாக்கிரீன், என்ன செய்வோம், இந்த நியமத்தை நாம நன்றி சொல்லுவோம் என்பதாக என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த மக்கள் துஆ கேட்பதா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இந்த இக்லாஸ் இப்படிதான் இருக்கணும். நம்ம துஆ கேட்பது என்ன தெரியுமா, நம்ம கல்புக்குள்ள பெரிய பணக்காரர்கள் சிந்தனை வரக்கூடாது, பெரிய ஆட்சியாளர் சிந்தனை வரக்கூடாது. என்ன தெரியும் செய்யணும், யா அல்லாஹ் நான் அடிமை, எவ்வளவு நியமத்தை பண்ணிருக்கலாம், ஆனா இது தேவை இருக்கிறது, இந்த தேவை நீதான் பூர்த்தி செய்ய வேண்டும். என்ன செய்யணும், இரண்டு கையேந்தி ஒரு சொல்லுவாங்க இல்லையா, வெற்று உள்ளத்தோட எந்த சிந்தனையும் இல்லாம அல்லாஹ் மட்டும் சிந்தித்து என்ன செய்யணும், இரண்டு கையேந்தி ஒரு வார்த்தை துஆ கேட்டா போதும், அந்த துஆ வந்து அல்லாஹ் கபூல் செய்வான். இது மணிக்கணக்கில் துஆ கேட்கணும் அவசியம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை. ஏன் அவ்வளவு நான் சொன்னா இல்லையா ஆரம்பத்துல, ஒரு மனிதன் வந்து இக்கட்டான சூழல் வந்து மாற்றிக்கொள்ளும் பொழுது கையேந்தி துஆ கேட்கணும் அல்ல, கல்வியில் வந்து என்ன செய்யலாம், கவலைப்பட்டு அல்லாஹ் கூப்பிட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான். நீங்க மன்னத்துவம் செய்யணும், அதை மறந்துடும். எதை மறந்து தெரியுமா, நல்லது வரும்போது அல்லாஹ் தஆலா மறந்து வரும். அதே துன்பம் வந்து சில நேரத்துல துன்பம் வந்து வழிகள் வெளியே பார்க்கிறோம், வெளியே பார்த்து தேடி கொண்டு வந்து கடைசியில் முடியல மனசில் அல்லாஹ் துஆ கேட்கிறோம். அப்படி அல்ல, ஒரு மூமின் அப்படியே சொல்றாங்க, எப்பவுமே அல்லாஹ் துஆ கேட்டுட்டே இருக்கணும். நல்லது போல அல்லாஹ் நல்லது அல்லாஹ் சுகுர் போல அல்லாஹ் துஆ கேட்கணும். அதே மாதிரி துன்பம் வந்து துன்பத்தை போக்க அல்லாஹ் துஆ கேட்கணும். அப்ப இந்த துஆ வந்து யாரு கேட்பாங்களோ அந்த மக்கள் அல்லாஹ்விலே பெரும் பாக்கியசாலிகள். அப்ப நீங்க எப்படி தெரியுமா, துஆ என்பது மக்கள் வந்து குறைந்து விட்டது. ஏன் துஆ கேட்கணும், சில எப்படி சொல்லுவாங்க இல்லையா,
கூட்டு துவான்னு வச்சுங்க. தொழில் போய் கேட்கு கூட்டு துவா கேட்பாங்க. கூட்டு துவா கேட்கலாமா கேட்பா, அது சர்ச்சை புரிஞ்சு இருக்கும் சில பேர். சரி, எதுக்கு இந்த கூட்டு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூட்டு துவா பண்ணிருக்காங்க? எப்படி கேட்டிருக்காங்க? மலிக்காக கேட்டிருக்காங்க. ஒரு கூட்டத்தில் போய் துன்பம் வந்து துன்பத்துக்காக ரசூலுல்லாஹ் துவா கேட்டிருக்காங்க. நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். தொழுகைக்கு கூட்டு துவா என்பது தெரியுமா? ரசூலுல்லாஹ் செய்யல, சஹாபாக்கள் பண்ணல. ஆனா பின்னாடி வந்தவங்க செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க தெரியுமா? இது வந்து யாருக்கு அந்த எல்லாம் வந்து கண்டிப்பா செய்யணும் கட்டாயத்துல இல்ல. மக்கள் மத்தியில துவா என்ற ஒரு அமல் இருக்கணும். துவா என்ற ஒரு அமல் ஞாபகத்துக்கு வரணும். நீங்க என்ன தெரியுமா? இந்த சச்சா ஓடுவது என்ன சொன்ன சில மக்கள் வந்து துவா கேட்பதை விட்டுறாங்க. ஏன் துவா கேட்கணும்? நாம் வந்து சரி இமாம் துவா வந்தா நம்ம துவா கேட்க வேண்டியதானே. அப்ப என்ன சொன்னா துவா என்பது மக்கள் மத்தியில குழந்தை விடுறதுனால என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்ம தேவை வந்து அல்லாஹ் அப்படியே போட்டு வைத்தான். நம்ம துவா கேட்பது கிடையாது. ஏன் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, யார் வந்து அல்லாஹ் கிட்ட கேட்கவில்லையோ அல்லாஹ் கோபப்படுறானா? அல்லாஹ் கிட்ட கேட்கணும். ஏன்னா நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கறதா நம்முடைய ஏழாமை வெளிப்படும். எவ்வளவு போருங்க நபி ஸல்லல்லாஹு காலத்துல, பத்ர் போர்ல இருந்து உஹது போர்ல இருந்து எல்லாமே சரி, எல்லா போருடைய வெற்றிக்கு பின்னாலும் என்ன தெரியுமா? ஒரு துவா இருக்கும். பத்ர் போர் கேள்விப்பட்டிருப்போம், அதையும் கேள்விப்பட்டிருப்போம். 310 சஹாபிக்கு வந்து என்ன சொன்னா ஆயிரக்கணக்கான எதிரி வந்து விழுந்தாங்க சொன்னா அதுக்கு வந்து என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தின நாள்ல கேட்ட துவா கேட்டாங்க. அப்ப துவா எல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா துவா தான் என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம நெருக்கத்தை உண்டாக்கும். அப்ப என்ன சொன்னா இது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபு உஜீபு தஅவத இதா தஆனி ஃபலஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நபியே, உம்முடைய அடியார்கள் கேட்டா சொல்லுங்க, ஃபஇன்னி கரீம், நான் வந்து மிக நெருக்கமாக இருக்கின்றேன். அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான். நெருக்கம் என்பது தெரியுமா? அல்லாஹ்வுடைய கவனம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அல்லாஹ் ரஹ்மத் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி அர்த்தம். மற்ற எல்லா மக்களையும் விட யாருடைய கவனம் இருக்குங்க? அல்லாஹ் கவனம் என்பது நம் மீது இருக்கிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். இங்க வந்து வார்த்தையில பேச வேண்டாம், கல்வி சிந்தித்த போது அல்லாஹ் தஆலா அறிவான். இந்த நம்பிக்கை வேணும் துவா கேட்கும் பொழுது. நமக்கு என்ன தேவை இருக்கு? எதுக்கு துவா கேட்கணும்னு சொல்லி போகணும்னு சொன்ன காலப்போக்கில் ரஹ்மத் இல்லாத பரக்கத் இல்லாத வாழ்க்கையாக மாறி மீண்டும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாங்க. ஏன் சொன்னா பெரும்பாலும் பார்த்து சொன்னா சில மக்களுக்கு இது அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப அது மட்டும் இல்லாம நம்ம முன்பு சொன்னா இல்லையா, அதாவது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்ன ஆஜஸன் நாசி மின் ஆஜஸி பி துஆ சொல்றாங்க. இன்ன ஆஜஸன் நாசி, மனிதர்களின் மிகவும் வந்து இயலாமை யார் தெரியுமா? இயலாமை என்பது யார் தெரியுமா? ஒண்ணு செய்ய முடியாம இருப்பாங்க இல்லையா, அந்த இயலாமை யாரு சொன்னா மின் ஆஜஸி பி துஆ, யார் வந்து துஆவில் இயலாமல் இருக்கின்றாரோ அவர்தான். துஆவை கேட்க முடியல, எது துஆ கேட்கணும் என்று ஒருத்தருக்கு அர்த்தம் யார் தெரியுமா? ஆஜஸன் நாஸ், மனிதர்களின் மிகவும் வந்து இயலாமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி எப்படி சொன்னா துஆ கேட்கிறோம், துஆ கேட்கும்போது அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா? ஒரு மூமின் துஆ கேட்கறாரு சொன்னா அத துஆ கேட்கும்போது எந்த வித பாவத்தையும் கேட்க கூடாது, யாரும் சபித்து துஆ கேட்க கூடாது. துஆ கேட்கும் அல்லாஹ் அவனை அழித்து விடு தேவையில்லாம கேட்க கூடாது. சில பேர் தெரியுமா ஏதாவது வந்து நமக்கு துவா கேட்க முடியாது, அடுத்தவருடைய பாதிப்புக்காக துவா கேட்டுட்டே இருப்பாங்க. இதை வந்து அல்லாஹ் பலன் தர மாட்டான். அப்ப என்ன தெரியுமா நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மாமின் முஸ்லிமின் யதுஉ லைஸ பீத்மின் வலா பி கத்தியத் ரஹீமின், எது ஒரு முஸ்லிம் துவா கேட்கறாங்க, லைஸ பீத்மின் பாவம் இல்லாமல், வலா பி கத்தியத் ரஹீமின் உறவு முறை வந்து துண்டிக்காமல் யார் வந்து துவா கேட்பாங்களோ அல்லாஹ் சொல்றாங்க, இல்ல ஆதாஹு இஹ்தா ஸலாத்தின், மூன்றில் ஒன்று அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். ஒரு மூமின் துவா கேட்கறாங்க சொன்னா 3 விஷயத்துல ஒன்று கண்டிப்பா என்ன செய்வாங்க? அந்த அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒன்னு என்ன தெரியுமா? இம்மா அன் யுஅஜ்ஜலஹு தஅவத்துஹு, ஒரு இடத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ஒன்று அவர் கேட்கிற துஆவை அல்லாஹ் தஆலா உடனே அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான், தாமதிக்க மாட்டான். இது வந்து ஒரு வகை. இரண்டாவது எப்படி சொன்னா இம்மா அன் யுதஹிரஹா லஹு ஃபில் ஆখিরা, இரண்டாவது எப்படி சொன்னா இங்க வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான், அவருக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்வான்? துஆ வந்து அல்லாஹ் தஆலா மறுமைக்கு அல்லாஹ் தஆலா பிற்படுத்தி வைப்பான், அல்லாஹ் சேவத்தை வைப்பான். மூணாவது எப்படி சொன்னா இம்மா அன் யுதஃபா அன்ஹு மினஸ் சூஇ மிஸ்லஹா, அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த உலகத்துல அவன் வந்து ஏதாவது நல்லது செய்யாம அல்லாஹ் என்ன செய்வான்? கெட்டதை அல்லாஹ் தடுத்து வைப்பான் துஆன் காரணமாக. அப்ப மூமின் கேட்கிற துஆ வந்து வீணாக போகாது. அப்ப நம்ம நினைக்கிறோம் அவன் நல்ல முறையில் அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டு துஆ கேட்க சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் செய்யப்பட்டான். அல்லாஹ் அந்த துஆ வந்து அல்லாஹ் வீணாக அல்லாஹ் தஆலா ஆக்க மாட்டான்.
ஆக சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஒரு அமல் செய்தாலும் சரி துவா செய்ய வேண்டும். துவா தான் அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ்வுக்கான ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு என்னையும் உங்களையும் நாம் அல்லாஹ் துவா கேட்கும் சமுதாயமாக அதே போல நாம் கேட்கும் துவாவை அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளும் சமுதாயம் அல்லாஹ் ஆகியவர்களாக வாஹ் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுங்க.